காலையில் சாப்பாட்டுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு அடை தோசை பார்த்துடலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கேரளா மட்டை அரிசி 2 கப் எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் 1/2 கப், உளுந்தும் பாசிப்பருப்பும் 1/4 கப் எடுத்துக்கிறேன். 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, வரமிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 2 தடவை போட்டு அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை அரைச்சதில் இந்த மிக்ஸிங்கெல்லாம் கலந்து அரைச்சிக்கிட்டு 2வது தடவை வெறுமனே அரைச்சிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. நல்லா மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அடைக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி ஃபஸ்ட்டே கலக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு கரெக்டான பதத்தில் கலந்து எடுத்துக்கலாங்க. இதில் வந்து மட்டை அரிசி இருக்கிறதுனாலையும் முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்துறதுனாலையும் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாகவும் ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கும். கண்டிப்பாக செய்யலாம். இடையில வந்து கல் காயறதுக்குள்ள நான் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அடை ஊற்றி எடுத்துக்கலாங்க. தோசைக்கல்லை காய வச்சுட்டு இந்த மாதிரி கெட்டியாக ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. அடை மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக வேக விட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக வந்த உடனே எடுத்து பரிமாறலாம். இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சக்கரை பிடிக்காதவங்க தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.